எக்ஸ் ப்ளஸ் 3y 2x ப்ளஸ் y எக்ஸ் மைனஸ் ஒய் ஆகியவற்றின் பக்கங்களாக கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. இப்போ வந்து முக்கோணத்தின் சுற்றளவு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, முக்கோணத்தின் சுற்றளவோட ஃபார்முலா ஒரு முக்கோணம் இருக்குன்னா அதோட 3 பக்கத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து முக்கோணத்தின் சுற்றளவு கிடைக்கும். அதுதான் வந்து முக்கோணத்தின் சுற்றளவோட ஃபார்முலா. முக்கோணத்தின் சுற்றளவு வந்து இந்த 3த்தையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கும். இப்போ ஒரு முக்கோணம் இருக்குன்னா இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் 3 பக்கம், இந்த 3 பக்கமும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஆட் பண்ணோன்னா இது ஏபிசின்னு வச்சுக்கிட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்படி தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஏபிசின்னு இதை வந்து இந்த இதெல்லாம் எடுத்துக்குவோம் கொஷினில் கொடுத்துருக்கத. ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் பி 2x மைனஸ் ப்ளஸ் ஒய் 2x ப்ளஸ் ஒய், சி வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 3y 2x ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக எதுவும் இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். இப்போ 1 2 இதோட 4 எக்ஸு. இப்போ இதில் பாருங்கள், இந்த ப்ளஸ் ஒய்யும் இந்த மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும், மீதி இருக்குது 3y. இப்போ 4x ப்ளஸ் 3y ஈக்குவல். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.